வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். 6/12/2024 கேரளா டியர் கேசிங். கேரளாவுக்கு 3 மணிக்கும் டியருக்கு 1/6/8 பிஎம்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. 6ஆம் தேதிக்கு முன்னாடி 5ஆம் தேதி ஒரு சூப்பர் வின்னிங் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. 2 ஷோக்கு வந்து நம்ம பாக்ஸில் வந்து 605 கேஎலுக்கு வந்து நம்ம கொடுத்ததில் வந்து 605 நமக்கு இது பண்ணல. ஆனால் அந்த சைபர் 65ன்னு சொல்லி நம்ம அங்கே கொடுத்துருந்தோம். 605 நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்ததில் வந்து நம்ம குரூப்பில் கொடுத்துருந்தோம். சூப்பராக வின்னிங் ஆகிருந்துச்சு 6 மணிக்கு. அதுமாதிரி 605 பாக்ஸில் வந்து ஃபுல் வின் ஆகிருந்துச்சு. அதேமாதிரி வந்து 6 மணி ஷோக்கும் அதே சைபர் 650ன்னு சொல்லி வின்னிங் ஆகிருந்துச்சு. சரிங்களா. ஒரு நல்ல வின்னிங் தான். 2 ஷோக்கு சூப்பராக 3 டிஜிட் வின்னிங் வாங்கி கொடுத்துருந்தோம். ஏற்கனவே வந்து ஒரு நாள் வாங்கினோம் போன வாரத்தில். அதேமாதிரி இந்த வாரமும் ஒரு நாள் ஃபுல் வின் 2 ஷோக்கு வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம். சரிங்களா. இப்போ வாங்க கெஸ்ஸிங் கொடுறப்பலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்வேர் லாட்ரி ஏஜென்சி வந்து புக்கிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா. கேரளாவுக்கும் டியருக்கும் புக்கிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. 60 ரூபாய்க்கு நீங்கள் மேலே வந்து ப்ளே பண்ணுற ஒவ்வொரு ஆளுக்கும் 25 ரூபா டோக்கன் ஃப்ரீ. சரிங்களா. ஒவ்வொரு ஷோக்குமே ஃப்ரீ. ஓகேங்களா. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும். ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வின்னிங் வந்த உடனே வந்து 10 நிமிஷத்தில் வந்து இவங்க வந்து ப்ரைஸ் அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் வந்து குரூப்லேயே போட்டுடுறாங்க. அவங்க கொடுக்குற குரூப்லேயே போட்டுடுறாங்க. சரிங்களா. குரூப்பில் அவங்கள கெஸ்ஸிங் கொடுக்குறாங்க. கெஸ்ஸிங் கொடுத்ததில் சூப்பராக வந்து நானும் வாட்ச் பண்ணி தான் பார்த்துட்ருக்கேன். ஓகேங்களா. அவங்களோட ஆல் போர்டு மிஸ்ஸே ஆகாமல் அவங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேணால் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். அவங்களோட ஆல் போர்டு மிஸ் ஆகவே இல்லை. அதேமாதிரியே வந்து 2 ஷோக்கு வந்து ஏபி வந்து இந்த ஷோ 8 மணி ஷோக்கு கூட ஏபி 91 சூப்பராக பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. நல்ல கெஸ்ஸிங் கொடுக்குறாங்க. அவங்களும் அவங்க கெஸ்ஸிங் எடுத்தே நீங்கள் ப்ளே பண்ணினாலே ஓகே. சூப்பராக வின்னிங் பிடிக்கலாம். சரிங்களா. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும். பாக்ஸ் நம்பர் பாருங்கள். பாக்ஸ் நம்பரை பொறுத்தவரையிலும் 391 978 655 846 423 100ன்னு சொல்லி ஒரு 6 நம்பர் கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதுக்கான பேரு கீழே இருக்குது. ஓகேங்களா. பேருங்கிறது இது வந்து என்னன்னு புரியலன்னு எல்லாருமே சொல்கிறீங்க. ஒன்றுமில்லை. இந்த 391 தான் நான் இங்கே பிரித்து கொடுத்துருக்கேன். சரிங்களா. 39 91 31. சரிங்களா. இதை அப்படியே வந்து மாற்றி திருப்பி கொடுத்துருக்கேன் 6 நம்பர். ஓகேங்களா. இதுதான் பேரு. ஓகேங்களா. இது நம்ம பேரில் இருந்து கண்டிப்பாக வந்து ஏபியும் ஏசியும் பாஸ் ஆகுது. சரிங்களா. ஏபிஏசி பாஸ் ஆகுது. சூப்பராக வந்து நமக்கு இன்றைக்கி 3 டிஜிட்டு பாஸ் ஆகிருந்துச்சு. நம்ம குரூப்பில் சொன்ன மாதிரி அந்த 30 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி பெரிய அமௌண்ட்டு வந்து வின்னிங் ஆகியிருந்திருக்கும். ஆனால் வந்து ஜாயின் பண்ணல. நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. 30 பேர் ஜாயின் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இவங்கள்ட்டே போடலாம். ஓகேங்களா. இவங்க கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இவங்கள்ட்டே போடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா. நான் ப்ரைஸ் டீட்டெயில் இவங்களோட வாங்கி தரேன். சரிங்களா. அடுத்து கேஎலுக்கு பார்ப்போம். கேஎலை பொறுத்தவரையிலும் சைபர் 65ன்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. சைபர் 65க்கு சைபருக்கு வந்து 4 7 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி 6க்கு வந்து 1 9 அடிக்கிறது வாய்ப்பு இருக்கும். 5க்கு வந்து 3 2 8ன்னு அடிக்கிறது வாய்ப்பு இருக்கும். இந்த பேட்டர்ன் தான். இதுதான் நம்ம பேட்டர்னு. இல்லை இந்த பேட்டர்னில் வந்து நம்ம பிரித்து எடுத்துருக்கிறது 2 நம்பர் எடுத்துருக்கோம். 391 423 நம்ம பாக்ஸில் வந்து பிரித்து எடுத்துருக்கோம். இன்னொருத்தவர் கேட்டார், இந்த பாக்ஸ் போடுறது ஓகேனா இதை எப்படி நம்ம இதில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதை மென்ஷன் பண்ணியே சொல்லிடுறோம். நீங்கள் கேரளாவுக்கு ஆடுறவங்க ஏபிஏசிபிசி ஆடுறவங்க ஏபிஏசி ஆடுறவங்க வந்து இதை 3 மணி ஷோக்கும் அதே மாதிரியே வந்து 423 இது 3 மணி ஷோக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு இந்த 4 நம்பரில் எது செட் ஆனிச்சுனாலும் எடுத்து போடுங்க. ஏபிஏசி இந்த 6 நம்பர் ஓகேங்களா. 12 நம்பர் இருக்குது. இதுலேருந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக தோன்றது எனக்கு இதுலேயும் 3 நம்பர் இருக்குது, அதுலேயும் 3 நம்பர் இருக்குது. ஓகேங்களா. அது மாதிரி உங்களுக்கு எதனாச்சும் பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சுன்னா அதை எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதேமாரியே வந்து டியர் 1 மணிக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து ரிசல்ட் 8 மணிக்கு வந்து 912ன்னு அடித்தாங்க. அதுக்கு வந்து ஒரு நம்பர் மேலே கீழேன்னு பார்த்தீங்கன்னா சைபர் 2 3 அதுமாதிரி 8 0 1 2 0 ஒரு 1 2 2 2 1 2 0 இருக்குது. அதனால் வந்து இந்த 100ன்னு இருக்கிறத எடுத்துருக்கேன். சரிங்களா.
100ன்னு இருக்கிறத வந்து ஒரு மணி ஷோக்கு எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. 0வோ 1 இருந்துச்சுன்னா இதை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து 391 1 9 3ன்னு இருக்குது. அதனால் அந்த 391 எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மணி ஷோக்கு இதுவும் ப்ளே பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா. சரிங்களா? அதே மாதிரி 423 ஓகேங்களா? 23ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஒரு நம்பரை கூட்டி தான் ஆடுறாங்க. அதனால் நான் 8ஆம் நம்பரை தான் பேஸ் பண்ணி எடுக்கலாம்னு நினச்சேன். பட்டு எனக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதனால் அந்த 423 ஓகேங்களா? 423ஐயும் ஒரு மணி ஷோக்கு நான் எடுக்கிறேன். அதே மாதிரி 8ஆம் நம்பர் ஒரு நம்பர் மேலே ஏற்றி ஆடினா 8ஆம் நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குறைச்சி ஆடினா. அதனால் இதையும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு மணி ஷோ ஃபெயில் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து 6 மணி ஷோ ஓகேங்களா? சாரி, ஒரு மணிக்கு வந்து பாஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக மறுபடியும் 6 மணிக்கும் 8 மணிக்கும் இதுக்குள்ளேருந்து தான் வின்னிங் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? ஒரு மணிக்கு பாஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக வந்து 5 மணிக்கு கண்டிப்பாக 5 மணிக்கு மேலே வந்து எனக்கு இதில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் நம்பர் தரேன். 6 மணி ஷோக்கும் 8 மணி ஷோக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் தரேன். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.